அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது வெஜிடேரியன் மீ கறி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் மீ கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட்லேருந்து அரை பேக்கெட் மீ எடுத்திருக்கேன். விவர்ஸ், இதெல்லாம் அரைக்கிற ஜாமான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கட்டி மஞ்சள், அப்புறம் சிராய். இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை அரைக்க போகிறோம். நான் பைத்தங்காய் ஒரு 4 பைத்தங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா அவிச்சிட்டேன். சுடுதண்ணில் நல்லா அவிச்சிடணும். நான் 6 பட்டை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சுடுதண்ணில் வேக வச்சுருக்கேன். எலுமிச்சை இலை, கருவேப்பிலை, கறி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் சில்லி பவுடரு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சைவ கோழி, 5 தவுப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் ஃப்ரெஷ் சோயா சிப் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவு 2 கப்பு திக்கான தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால், தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஓகேவா, தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, இப்போ நான் எல்லா ஜாமானையும் இப்போ அரைக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கட்டி மஞ்சள், சிராய், இது எல்லாத்தையும் ஒன்றா நான் அரைக்க போகிறேன். நீங்கள் லெங்கோஸ் கூட நீங்கள் பாய்க்கலாம். லெங்கோஸ் நான் பாய்க்கல. ஓகேவா, அது கூட நான் உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுருங்க. உரப்பு குறவை வேணுமா குறவை போட்டுக்குங்க. உங்கள் விருப்பம் எப்படி பொறுத்து இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, இது கூட நான் தண்ணி ஊற்ற போகிறேன். அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, திறந்து காமிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, ஒரு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். ஓகேவா, நான் இதில் 2 கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கூட ஊற்றுங்க, அப்போ தான் இது வேக வைக்க முடியும். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ இது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இது கொஞ்சம் நல்லா வேகணும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் வெளியே வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாடையெல்லாம் போகும். ஓகேவா, இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஓகேவா, இது கூட இந்த கப் அளவு 2 கப்பு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஓகேவா, நான் 2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட நான் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, 1 கரண்டி கறி பவுடரு, அரை கரண்டி சில்லி பவுடரு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, கறி பவுடர், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வாசத்துக்கு கருவேப்பிலை இதிலே போட்டுருங்க. ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா கிண்டியாச்சு. இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஓகேவா, தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷானது. ஓகேவா, இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இது கூட நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்து போட்டுக்குங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுங்க. உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உப்பு போட்டுக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு லேசான கொதி வரட்டும். ஓகேவா, இப்போ நம்ம மூடி வச்சிடலாம்.
நம்ம வந்து இது கொதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஓகேவா? தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் வந்து 2 கப்பு தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். ஓகேவா? இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது கூட நான் வந்து பைத்தங்காய் அவிச்சு வச்ச சுடுத்தண்ணில் அவிச்சு வச்ச பைத்தங்காய் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இது கூட நான் வந்து சைவக்கோழி, உங்கள் விருப்பம் சைவக்கோழி போடணுன்னா போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, சைவக்கோழி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது கூட நான் வந்து ஓகேவா இது கூட வந்து எலுமிச்சை இலை போட்டிருக்கேன். ஓகேவா? இது கூட வந்து நான் வந்து வெட்டி வச்ச இந்த தோப்பு வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இது பாருங்கள், இது நான் சேர்த்துக்கிறேன். சோயா வந்து சோயா சிப்ஸ் சொல்லுவாங்க, கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உரப்பு வேணும், ஒன்றும் மேற்கொண்டு உங்களுக்கு உரப்பு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள் வந்து நான் வந்து 1 கரண்டி தான் போட்டேன். நீங்கள் வந்து மேற்கொண்டு ஒரு 2 கரண்டி கூடையாக போடலாம், 3 டீஸ்பூனாக நீங்கள் போடலாம் உரப்புக்கு. ஓகேவா? நான் போட்டாச்சு. இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது வந்து வெஜிடேரியனில் நான் செஞ்சுருக்கேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். ஓகேவா? கடைசியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா அடுப்பை வச்சிடணும். வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்த கையோடையே நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சிடணும். அப்போ அப்படியே இருக்கும், உள்ளுக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் வந்து இந்த மஞ்சள் மீ வந்து நான் எடுத்துருக்கிறேன், இதில் போட போகிறேன். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், போட்டாச்சு. நான் கொஞ்ச நேரம் தான் போட்டேன், ரொம்ப நேரம் போடல. உடனே அடுப்பை வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இப்போ மீன் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு போல் எடுத்துருக்கேன், இந்த கலர் போல் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா மீயை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ மீ வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் சூப் ஊற்ற போகிறேன். நல்லா வாசமாக இருக்குது, மூடி வச்சோன்னே நல்லா வாசமாக இருக்குது, அப்படி தான் இருக்குது வாசம். இப்போ பாருங்கள், நான் பவுலில் ஊற்றிருக்கேன். பார்க்குறதுக்கு சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் வாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான வெஜிடேரியன் மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.